எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் நமது பெற்றோர்களையோ அல்லது நமது பிறப்பின் சூழல்களையோ தேர்ந்தெடுக்க முடியாது. மட்டையோடு பந்தை எதிர்கொள்ளும் போது பந்து வரும் விதம் நம் கையில் இல்லை. ஆனால் பந்தை நம்மை நோக்கி வந்து விட்ட பின் நாம் என்ன செய்ய போகிறோம்? பயந்து விலகுவதா அல்லது பந்தை அடிக்க முயல்வதா? அதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு தெளிவான நாளில் ஓர் ஏரியில் எல்லா திசைகளிலும் நூற்றுக்கணக்கான படகுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. எப்படி? காற்று ஒரே திசையில் வீசிக்கொண்டிருந்தாலும் மிதக்கும் படகுகள் வெவ்வேறு திசைகளில் செல்கின்றனவே. அது எப்படி? அது பாய்மரத்தின் நிலையை பொறுத்தது. இதை மாலுமிதான் தீர்மானிக்கிறான். இதுவே நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். காற்றின் திசையை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் பாய்மரத்தை எப்படி கையாள்வது என்பது நம் கையில் தான் உள்ளது. நமது சூழல்களை நம்மால் எப்போதும் தேர்ந்தெடுக்க முடியாவிட்டாலும் நாம் நமது மனப்பாங்கை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஒரு வெற்றி வீரனைப் போல் இருப்பதும் ஒரு பலிகாடை போல் இருப்பதும் நம்முடைய விருப்பம். நமது விதியை தீர்மானிப்பது நாம் இருக்கும் நிலை அல்ல, நமது மனநிலையே ஆகும். ஒரு வானவில் உருவாவதற்கு மழையும் சூரிய வெளிச்சமும் தேவை. நமது வாழ்க்கையும் வித்தியாசமானது இல்லை. இங்கே சந்தோஷமும் கவலையும் ஒன்றாயிருக்கின்றன. இங்கே நல்லதும் இருக்கின்றது, கெட்டதும் இருக்கிறது. இருளான பகுதிகளும் வெளிச்சமான பகுதிகளும் இருக்கின்றன. நாம் துன்பத்தை கையாள முடிந்தால் அது நம்மை பலப்படுத்தவே செய்யும். நமது வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவற்றை எவ்வாறு கையாளுவது என்பது நம் கையில் தான் உள்ளது. ரிச்சர்ட் பிளெச்னிடன் 1904 செயின்ட் லூயிஸ் உலக கண்காட்சியில் இந்திய டீயின் விற்பனையை மேம்படுத்த எண்ணினார். மிகவும் சூடாக இருந்ததால் அவரது டீயை யாருமே மாதிரிக்கு கூட குறித்து பார்க்க விரும்பவில்லை. பிளெச்னிடன் மற்ற எல்லா குளிர்பானங்களும் நன்றாக விற்று கொண்டிருப்பதை கவனித்தார். தன் டீயை குளிர வைத்து சர்க்கரையுடன் கலந்து விற்கலாம் என்ற யோசனை திடீரென்று அவருக்கு தோன்றி அப்படியே அவர் செய்தார். மக்களும் அதை விரும்பினார்கள். அதுவே உலகிற்கு குளிர்ந்த டீயை முதலில் அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியாகும். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அதை நாம் பொறுப்புணர்ச்சியுடனும் கையாளலாம், வெறுப்புணர்ச்சியுடனும் கையாளலாம். நாம் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறாத கருவாளி கொட்டை போன்றவர்கள் இல்லை. ஒரு கருவாளி கொட்டையால் தான் ஒரு பெரிய மரமாக வளர வேண்டும் என்றோ அல்லது அணில்களுக்கு உணவாக வேண்டும் என்றோ தீர்மானிக்க முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை நமக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை தந்தால் நமக்கு அதை வைத்து என்ன செய்யலாம் என்று தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தூக்கி எறியலாம் அல்லது பலரசம் தயாரிக்கலாம். ஒருவரை வெற்றியாளராக ஆக்கும் தன்மைகள். ஆசை. ஒரு குறிக்கோளை அடைவதற்காக நமக்குள் கொழுந்து விட்டெறியும் ஆசையில் இருந்துதான் வெற்றி பெறுவதற்கான தூண்டுதல் வருகின்றது. நெப்போலியன் ஹில் மனிதனின் மனம் எதையெல்லாம் சிந்தித்து நம்புகின்றதோ அதையெல்லாம் உண்மையிலேயே சாதித்துவிடும் என்று எழுதினார். ஒரு இளைஞன் சாக்ரட்டிஸிடம் வந்து வெற்றிக்கான ரகசியத்தை பற்றி கேட்டான். அதற்கு சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம் அடுத்த நாள் காலையில் ஆற்றங்கரை அருகில் தன்னை சந்திக்கும்படி சொன்னார். அடுத்த நாள் அவர்கள் ஆற்றங்கரையில் சந்தித்தனர். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞரை தன்னுடன் ஆற்றை நோக்கி நடந்து வரும்படி கேட்டுக்கொண்டார். தங்களது கழுத்தளவிற்கு ஆற்று நீர் வந்தவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை திடீரென நீரினுள் பிடித்து தள்ளினார். அந்த இளைஞன் வெளியே வர போராடினான். ஆனால் சாக்ரட்டிஸ் மிகவும் வலுவானவர். அதனால் அப்படியே அவனை அமுக்கியவாறு அவனது முகம் நீல நிறமாக மாறும் வரை வைத்திருந்தார். சற்று பொறுத்து சாக்ரட்டிஸ் அவனது தலையை நீரினுள்ளிருந்து வெளியே எடுத்தவுடன் அந்த இளைஞன் செய்த முதல் வேலையே தன்னால் இயன்ற அளவு காற்றை மீண்டும் மீண்டும் உள்ளிழுத்ததுதான். சாக்ரட்டிஸ் அவனிடம், நீ நீருக்குள்ளே இருந்தபோது நீ எதை அதிகம் விரும்பினாய் என்று கேட்டார். அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். சாக்ரட்டிஸ், வெற்றியின் ரகசியம் அதுதான். நீ எவ்வளவு அதிகமாக காற்றை விரும்பினாயோ அதே போன்று வெற்றியையும் விரும்பினால் உனக்கு அது கிட்டும் என்று சொன்னார். இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை. ஒரு சுட்டரிக்கும் ஆசையே சாதனைகளின் தொடக்கமாகும். ஒரு சிறிய தீயால் எப்படி அதிக வெப்பத்தை தர முடியாதோ அதுபோல ஒரு பலவீனமான ஆசையால் மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்க முடியாது. உறுதி. நாணயமும் மதிநுட்பமும் நாம் உறுதியுடன் இருப்பதற்கு உதவும் இரு முக்கிய தூண்களாகும். இந்த இரு வார்த்தைகளையும் ஒரு மேலாளர் தன்னிடம் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அழகாக விளக்கியுள்ளார்.
நாணயம் என்பது பண நஷ்டம் ஏற்பட்ட போதும் நாம் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றுவதாகும். மதிநுட்பம் என்பது இத்தகைய முட்டாள்தனமான உறுதிமொழிகளை கொடுக்காமல் இருப்பதாகும். சுபீட்சமும் வெற்றியும் நமது சிந்தனைகள் மற்றும் நாம் எடுக்கும் முடிவுகளின் பலனாகும். நமது வாழ்வை எந்த சிந்தனைகள் ஆளுமை செய்ய வேண்டும் என்பதே நமது முடிவே ஆகும். வெற்றி என்பது தற்செயலான ஒன்றல்ல, இது நமது மனப்பாங்கின் பலனாகும். வெற்றியை எதிர்பார்த்து விளையாட உறுதி தேவைப்படுகிறது. வெற்றியை எதிர்நோக்கி விளையாடுவதற்கும் தோல்வி அடையாமல் இருப்பதற்காக விளையாடுவதற்கும் பெரியதொரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் வெற்றி பெறுவதற்காக விளையாடும் போது உற்சாகத்தோடு விளையாடுகிறோம். ஆனால் தோல்வி அடையாமல் இருப்பதற்காக விளையாடும் போது நாம் ஒரு பலவீனமான நிலையில் இருந்துதான் விளையாடுகிறோம். நாம் தோல்வி அடையாமல் இருப்பதற்காக விளையாடும் போது தோல்வியை தவிர்ப்பதற்காக விளையாடுகிறோம். நாம் எல்லோரும் வெற்றி பெற விரும்புகிறோம். ஆனால் வெகு சிலரை வெற்றி பெறுவதற்காக தங்களை தயார் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். வெற்றியாளர்கள் தங்களை நல்ல முறையில் தயார் செய்து கொண்டு எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்காக விளையாடுவது நமது ஊக்கத்தின் வெளிப்பாடு. ஆனால் தோல்வியடையாமல் இருப்பதற்காக விளையாடுவது நம் விரக்தியின் வெளிப்பாடு. எல்லாமே நாம் எதிர்பார்ப்பது போலவே நடக்கும் ஒரு சூழ்நிலையை நிச்சயம் நாம் காண முடியாது. மனம் போன போக்கில் போவதாலோ அல்லது கிடந்த இடத்திலேயே கிடப்பதாலோ ஒன்றும் சாதிக்க முடியாது. நாம் சில சமயங்களில் காற்றோடு அதன் போக்கில் படகை செலுத்த வேண்டியிருக்கலாம். சில சமயங்களில் அதற்கு எதிராகவும் போக வேண்டியிருக்கலாம். எது எப்படியோ நாம் படகை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒரு சிறந்த அணிக்கும் மோசமான அணிக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு பயிற்சியாளரையோ அல்லது ஒரு விளையாட்டு வீரரையோ கேளுங்கள். அவர்களது உடல் அமைப்பிலும் செயல்திறனிலும் திறமையிலும் வெகு குறைந்த வித்தியாசமே இருக்கும். நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய வித்தியாசமே உணர்வு சம்பந்தப்பட்ட வித்தியாசமாகும். வெற்றி பெறும் அணியினர் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வெற்றி பெற கடுமையாக முயல்வார்கள். வெற்றியாளர்களுக்கு போட்டி எந்த அளவு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவு ஊக்கம் அதிகமாக இருக்கும், அதிகமாக தூண்டுதல் இருக்கும், செயற்பாடு சிறப்பாக இருக்கும், வெற்றி இனிதாக இருக்கும். புதிய சவால்கள் புதிய திறன்களை உருவாக்குகின்றன. பெரும்பாலான விளையாட்டு வீரர்களின் சிறந்த ஆட்டங்கள் எல்லாம் சூழ்நிலை அவர்களுக்கு சற்று சவாலாக இருக்கும்போது வெளிப்படும். அந்த மாதிரி நேரங்களில்தான் அவர்கள் தங்களுக்குள் உள்ள திறமைகளை அதிகமாக தோண்டி வெளிக்கொண்டு வருவார்கள். நான் சோர்வடைந்து போய் விளையாடுவதை நிறுத்த விரும்பும் போதெல்லாம் எனது எதிர் ஆட்டக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என எண்ணுவேன். அவர் இன்னும் ஈடுபாட்டுடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டால் உடனே ஆட்டத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். அவர் ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெறுவதை பார்த்துவிட்டால் இன்னும் அதிக வெறியுடன் என்னை ஆட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்வேன். டான் கேபிள் மல்யுத்தத்தில் ஒலிம்பிக் தங்க பதக்கம் வென்றவர். வெற்றி என்பது நாம் சாதிக்கும் விஷயங்களில் அல்ல, சாதிப்பதிலேயே இருக்கிறது. தோல்விக்கு பயந்து சிலர் எப்போதும் முயற்சி செய்வதே இல்லை. அதே சமயம் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கவும் விரும்ப மாட்டார்கள். எங்கே நாம் பின்தங்கி போய்விடுமோ என்று பயப்படுவார்கள். இந்த இரு வழிகளிலும் எப்படியும் ஆபத்து இருக்கிறது. கப்பல்கள் பரந்த நீர்ப்பரப்பில் போகும்போது புயலால் ஏற்படும் ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் துறைமுகத்திலேயே நின்று கொண்டிருந்தால் அவை துருப்பிடித்து பயனற்று போகும். இதற்காகவா அவை உருவாக்கப்பட்டன? இதுவே வெற்றி பெற விளையாடுவதற்கும் தோல்வியடையாமல் இருக்க விளையாடுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும். ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய உறுதி பூண்ட பின் அதிலுள்ள ஆபத்தை ஏற்காமல் இருக்க முடியாது. வெற்றி பெற விளையாடுபவர்கள் தடைகளையே பாதையாக மாற்றி இலக்கை அடையக்கூடியவர்கள். தோல்வி அடையாமல் இருப்பதற்காக விளையாடுபவர்களுக்கோ எப்படி வெற்றி அடைவது என்றே தெரியாது. வெற்றி பெற விளையாடுபவர்களை அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மேம்படுத்துகின்றன. அதே சிரமங்கள் தோல்வியடையாமல் இருப்பதற்காக விளையாடுபவர்களின் சக்தியை அளித்து விடுகிறது. இவர்கள் வெற்றி பெற விரும்பினாலும் தோல்வியை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் தங்கள் முழு திறனையும் அவர்களால் உபயோகிக்க முடியாது. அவர்கள் வெற்றி பெறுவதில் தங்களது முயற்சியை செலுத்தாமல் தோல்வி அடைவதை பற்றியே கவலை கொள்வதால் தங்கள் சக்தியை இழக்கிறார்கள். தோல்வியாளர்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள், வெற்றியாளர்கள் வாய்ப்பை நாடுகிறார்கள். தோல்வியாளர்கள் இறப்பதை விட உயிர் வாழ்வதை நினைத்தே அதிகம் பயம் கொள்கிறார்கள். தோல்வியடைதல் என்பது ஒரு குற்றமே இல்லை, ஆனால் முயற்சியின்மை ஒரு குற்றமாகும். ஒருவன் எந்த துறையில் இருந்தாலும் அவனது வாழ்க்கை தரம் தனது வேலையை சிறப்பாக செய்ய அவன் எந்த அளவு உறுதி கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்தது. வின்ஸ் லெம்பார்டி. திட நம்பிக்கையை உறுதியை கொடுக்கும். சாதாரண விருப்பு வெறுப்புகளுக்கு திட நம்பிக்கைகளுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. விருப்பு வெறுப்புகள் மாறக்கூடியவை, திட விருப்பு வெறுப்புகள் காணாமல் போய்விடும். ஆனால் நமது திட நம்பிக்கைகளோ மேலும் வலுவாகிவிடும். ஆகவேதான் நமக்கு ஒரு நல்ல பண்பு சார்ந்த அடிப்படை முக்கியமாகும். ஏனென்றால் நமது திட நம்பிக்கைகள் நல்லவையாக இருந்தால்தான் அவை ஒரு ஆக்கப்பூர்வமான உறுதிக்கு இட்டு செல்லும். பொறுப்பு.
ஒரு கடமை விருப்பமாக ஆகிவிட்டால் இறுதியில் அதுவே ஒரு சந்தோஷமாக ஆகிவிடும். ஜார்ஜ் கிரேட்டர். நற்குணம் கொண்டவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களே முடிவுகளை எடுத்து தங்களது விதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். பொறுப்புகளை ஏற்பதில் சில ஆபத்துகளும் பதில் சொல்லும் கடமையும் உண்டு. இவையெல்லாம் சற்று சிரமமானவையே. அதனால்தான் பெரும்பாலோர் வாழ்க்கையில் சௌகரியமான பகுதிகளிலேயே தங்கி எந்த பொறுப்புகளையும் ஏற்காமல் ஒரு மந்தமான வாழ்க்கையை வாழ்வார்கள். நிகழ்ச்சிகளை நிகழ வைக்காமல் அவை தானாக நிகழ்வதற்காக காத்திருந்தவாறு வாழ்க்கை போகும் போக்கில் தாமும் போய்க் கொண்டிருப்பார்கள். பொறுப்புகளை ஏற்பது என்பது கண்மூடித்தனமாக ஆபத்துக்களை விலைக்கு வாங்குவதில்லை. மாறாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்று முன்னமே ஆராய்ந்து அவற்றை தயார் நிலையுடன் எதிர்நோக்குவதாகும். நாம் நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். இவ்வுலகம் நமக்கு ஒரு நல்ல வாழ்வினை கொடுக்க கடமைப்பட்டுள்ளதாக பொறுப்புள்ள மக்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். சிக்கனத்தை குறைப்பதன் மூலம் செல்வ செழிப்பை அதிகரிக்க முடியாது. உறுதியானவர்களை பலவீனப்படுத்துவதன் மூலம் பலவீனமானவர்களை உறுதியாக்க முடியாது. பணக்காரர்களை ஏழையாக்குவதன் மூலம் ஏழைகளை பணக்காரர்களாக்க முடியாது. கடன் வாங்கப்பட்ட பணத்தால் உங்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்க இயலாது. கூலி தரும் முதலாளியை ஒழிப்பதன் மூலம் கூலி வாங்கும் தொழிலாளி உயர்த்த முடியாது. மனிதனின் முன்முயற்சியும் சுதந்திரத்தையும் எடுப்பதன் மூலம் பண்பையும் தைரியத்தையும் உருவாக்க முடியாது. வகுப்புவாத பகைமையை தூண்டிவிடுவதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்க்க முடியாது. வரவை விட அதிகமாக செலவு செய்வதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தப்ப முடியாது. மக்கள் தங்களுக்காக தாங்களே செய்து கொள்ள வேண்டியவற்றை நீங்கள் அவர்களுக்கு செய்வதன் மூலம் அவர்களுக்கு நிரந்தரமாக உதவ முடியாது. ஒரு கம்பெனியில் இருந்து ஓய்வு பெறும் தலைவர் பிரிவு உபசார கூட்டத்திற்கு பிறகு புதிதாக பதவியேற்கும் தலைவரிடம் N1 N2 என்று குறியிடப்பட்ட 2 உரைகளை தந்து, உங்களுக்கு நிர்வாகத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு உங்களால் தனியே அதை கையாள முடியாத போது N1 குறியிடப்பட்ட முதல் உரையை பிரிக்கவும், அடுத்த நெருக்கடி ஏற்படும் போது 2வது உரையை பிரிக்கவும் என்று சொன்னார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. புதிய தலைவர் தனது பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து முதல் உரையை வெளியே எடுத்தார். அதில் உங்களுக்கு முன்னாள் தலைவராக இருந்தவரின் தவறு இது என்று எழுதி இருந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 2வது நெருக்கடி ஏற்பட்டது. அந்த தலைவர் 2வது உரையை எடுத்து பிரித்தார். அதில் உங்களுக்கு பின் வருபவருக்காக 2 உரைகளை தயாரியுங்கள் என்று எழுதியிருந்தது. பொறுப்பான மக்கள் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். சிலர் ஒருபோதும் கற்பதே இல்லை. தவறுகளை நாம் 3 விதமாக கையாளலாம். பொருட்படுத்தாமல் விட்டுவிடலாம், மறுக்கலாம், அவற்றை ஏற்று அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இதில் 3வது முறையை கடைபிடிக்க சற்று தைரியம் தேவை. இதில் சில ஆபத்துகள் இருந்தாலும் இதுவே நமக்கு முழு பலன் அளிக்கக்கூடியது. மாறாக நமது தவறுகளை ஒத்துக்கொள்ள மறுத்து வீண்வாதம் செய்தோமேயானால் நமது பலவீனங்களை சுற்றியே நமது வாழ்க்கை அமைந்துவிடும். நமது தவறுகளில் இருந்து வெளிவருவதை விட்டுவிட்டு அவற்றையே நம் வாழ்க்கையின் பிரதான பகுதியாக்கிக் கொள்வோம். கடின உழைப்பு. வெற்றி என்பது தற்செயலாக நீங்கள் அடையும் ஒன்றில்லை. இதற்கு அதிக உழைப்பும் பண்பும் தேவை. எல்லாருமே வெற்றி பெற விரும்புகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அதற்கான முயற்சியையும் நேரத்தையும் செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள்? இதற்கு தியாகமும் சுய கட்டுப்பாடும் அவசியமாகும். கடின உழைப்பிற்கு வேறு மாற்று இல்லை. ஹென்றி ஃபோர்ட், நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே ஏதாவது செய்ய விரும்புவார்கள் தான். சிலர் வேலை செய்ய விரும்புகிறார்கள், சிலர் வேலையை மற்றவர்களிடம் தள்ளிவிட விரும்புகிறார்கள். நான் அரை நாள் உழைக்க விரும்புகிறேன். அது முதல் 12 மணி நேரமா அல்லது 2வது 12 மணி நேரமா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கம்மன்ஸ் வில்சன், ஹாலிடே இன்னின் நிர்வாக அதிகாரி. ஒரு அகராதியின் மேல் வெறுமனே உட்காருவதன் மூலம் மட்டும் எப்படி ஒருவனால் சொற்களை எழுத கற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல கடின உழைப்பில்லாமல் ஒருவன் எதையும் செய்யக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள முடியாது. திறமைசாலிகள் ஒரு வேலையை செய்யும் போது அது மிக எளிதானதாக தோன்றும். ஏனென்றால் அவர்கள் அந்த வேலையின் அடிப்படைகளை நன்கு கற்று தேர்ந்திருக்கிறார்கள். எனது திறமையை அடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்பதை மக்கள் அறிந்தால் இதெல்லாம் ஒரு அதிசயமாகவே தோன்றாது. மைக்கேல் ஆஞ்சலோ. ஒரு நிர்வாகி தன்னிடம் வேலை கேட்டு வந்த ஒரு பணியாளரை சோதிக்க வேண்டி அவரின் பழைய கம்பெனியை தொடர்பு கொண்டார். அவர் பணியாளரின் பழைய மேற்பார்வையாளரிடம் இவர் உங்களுக்காக எவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கிறார் என்று கேட்டார். 3 நாட்கள் என்று அந்த மேற்பார்வையாளர் பதிலளித்தார். அந்த நிர்வாகி, ஆனால் இவர் உங்களிடம் 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக
என்னிடம் கூறினாரே என்று கேட்டார். அதற்கு அந்த மேற்பார்வையாளர், அது சரிதான், ஆனால் அவர் பணி செய்தது 3 நாட்களே என்று பதிலளித்தார். ஒரு சராசரி மனிதன் தனது சக்தியிலும் திறமையிலும் வெறும் 25 விழுக்காடு மட்டுமே தனது வேலைக்கு செலவழிக்கிறான். தங்களது திறமையில் 50 விழுக்காடுக்கு மேல் செலவழிப்பவர்களை இந்த உலகமே பாராட்டுகிறது. 100 விழுக்காடு திறமையையும் அர்ப்பணிப்பவர்களை இவ்வுலகம் தலைவணங்கி போற்றுகிறது. ஆண்ட்ரூ கார்னெஜி. ஒரு துறையில் புகழ்பெற்று விளங்குபவர்கள் தினமும் கடுமையான பயிற்சி செய்கிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் வெற்றி பெற்றதற்காக மன்னிப்பு கேட்க தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் அதற்காக கடினமாக பாடுபட்டிருக்கிறார்கள். வெற்றி அவ்வளவு சுலபமாக வந்து விடுவதில்லை. நாம் அனுபவிக்கும் எல்லா நன்மைகளும் யாரோ ஒருவருடைய கடின உழைப்பின் பலனே ஆகும். சிலருடைய வேலைகள் வெளிப்படையாக தெரியும், சிலருடைய வேலைகளோ வெளிப்படையாக தெரியாது. ஆனால் இரண்டுமே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். சிலர் நல்ல வேலை கிடைத்தவுடனேயே வேலை செய்வதையே நிறுத்திவிடுகிறார்கள். வேலையில்லா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் வேலை செய்வதற்கு தகுந்த மக்களை கண்டுபிடிப்பது சிரமமாகவே இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு சோம்பேறித்தனத்திற்கும் ஓய்வுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் புரிவதில்லை. சோம்பேறித்தனம் என்பது நேரத்தை வீணடிப்பது, ஓய்வு நேரம் என்பது இன்றியமையாதது. வேலையை தள்ளி போடுவது வேலை செய்யாமல் சோம்பேறிப்பதற்கு சமம். மேன்மை என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை, அது அதிகமான கடின உழைப்பு மற்றும் பயிற்சிகளின் பலனாகும். கடின உழைப்பும் பயிற்சியும் ஒருவர் செய்கின்ற எந்த காரியத்தையும் சிறப்படைய செய்யும். ஒன்றும் செய்யாமல் காத்திருப்பவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் அவையெல்லாம் துடிப்புடன் செயலாற்றுபவர்களுக்கு கிடைத்தது போக எஞ்சியிருப்பே ஆகும். ஆப்ரஹாம் லிங்கன். கடின உழைப்பு என்பது ஒரு நல்ல தொடக்கமும் முடிவுமாகும். கடினமாக ஒருவர் உழைத்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் கடினமாக உழைப்பார். சிறந்த கருத்துக்களை நாம் செயல்படுத்தாத வரை அவற்றால் பயனில்லை. மன வலிமையும் கடின உழைப்பும் இல்லை என்றால் எப்பேற்பட்ட திறமையும் வீணாகிவிடும். நாம் இயற்கையிலிருந்து நிறைய கற்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நீரின் அடியில் ஓயாது காலால் உதைத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீரின் மேலே சீராகவும் அமைதியாகவும் காணப்படும். ஒரு சமயம் மாபெரும் வயலின் வித்வானான பிரிட்ஸ் கிரெஸ்லர் தனது கச்சேரியை முடித்தவுடன் யாரோ ஒருவர் மேடை அருகில் வந்து, உயிரை கொடுத்தாவது உங்களைப் போல வாசிக்கும் திறமையை பெற வேண்டும் என்று சொன்னார். நானும் அதைத்தான் செய்தேன் என்று கிரெஸ்லர் பதிலளித்தார். வெற்றிக்கு எந்த மந்திரக்கோளும் இல்லை. இந்த உலகில் வெற்றி என்பது செயலாற்றுபவர்களுக்கு தான் கிடைக்கும், வேடிக்கை பார்ப்பவர்களுக்கல்ல. வண்டி இருக்கிற குதிரை உதைக்க முடியாது, உதைக்கிற குதிரை வண்டி இழுக்காது. நாம் இருக்கிற குதிரை போல இருப்போமாக. உதைக்கிற குதிரை ஒன்று இருப்பதை நிறுத்துவோமாக. கடின உழைப்பில்லாமல் வெற்றி என்பதே இல்லை. இயற்கை பறவைகளுக்கு உணவு தருகிறதே தவிர அதை அவற்றினுடைய கூடுகளில் கொண்டு போய் போடுவதில்லை. அவை அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். எதுவுமே சுலபமாக வருவதில்லை. மில்டன் தனது பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தை எழுதுவதற்கு தினம்தோறும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விடுவார். வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரியை தொகுப்பதற்காக நோவா வெப்ஸ்டர் 36 ஆண்டுகள் உழைத்தார். சிறிய சிறிய வேலைகளை நிறைவேற்றுவதற்கு கூட கடின உழைப்பு தேவைப்படுகிறது. சிறிய வேலைகளை முடிப்பது பெரிய வார்த்தைகளை பேசுவதை விட சிறந்தது. பண்பு என்பது ஒருவரது ஒழுக்கம், நம்பிக்கைகள் மற்றும் குணநலன்களின் கூட்டுத்தொகையாகும். இது நமது நடத்தையிலும் செயல்களிலும் பிரதிபலிக்கிறது. இது உலகிலேயே விலை உயர்ந்த ஒரு நகையை விட அதிக கவனத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். வெற்றியாளர் ஆவதற்கு பண்பு தேவை. ஜார்ஜ் வாஷிங்டன், என்னிடம் உள்ளவற்றிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக நான் கருதுவது நேர்மையான மனிதருக்குரிய பண்புதான். அதை காப்பாற்றிக் கொள்ள போதுமான உறுதிப்பாடும் ஒழுக்கமும் எனக்கு எப்போதும் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வரலாற்றின் போக்கை தீர்மானிப்பது தேர்தல்களோ அல்லது பொதுமக்கள் கருத்து கணிப்புகளோ அல்ல, வழிநடத்தும் தலைவனின் பண்பே ஆகும். நமது நற்பண்புகள் நமக்கு எப்போதும் நன்மையே தரும். வெற்றிக்குரிய பாதையில் பல படுகொலிகள் இருக்கின்றன. அவற்றில் விழுந்து விடாமல் இருக்க நிறைய பண்பும் முயற்சியும் தேவை. விமர்சகர்களால் மனசோர்வடைந்து விடாமல் இருக்கவும் பண்பு தேவை. பெரும்பாலோர் வெற்றியை விரும்புகிற அதே இடத்தில் ஏன் வெற்றி பெற்றவர்களை மட்டும் வெறுக்கிறார்கள்? எப்போதெல்லாம் ஒருவர் சராசரி நிலையை விட சற்று மேல் எழுகிறாரோ அப்போதெல்லாம் யாராவது அவரை கீழிறக்கவே முயற்சிப்பார்கள். ஒருவர் ஒரு மலையின் உச்சியில் நிற்கிறார் என்றால் அவர் ஏதோ மிக எளிதாக அங்கு வந்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. மிகவும் சிரமப்பட்டு மலையேறி அந்த உச்சியை அடைந்திருக்கிறார் என்றுதான் பொருள். ஆனால் இது தெரியாமல் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி அடையாதவர்களை வெற்றி பெற்றவர்களை பார்த்து பொறாமை அடையவே செய்கிறார்கள்.
உங்களது இலக்கை நோக்கிய உங்களது கவனம் இத்தகைய விமர்சனங்களால் திசை திரும்பிவிடக்கூடாது. சிலர் எதுவுமே பேசாமல், எதுவுமே செய்யாமல், எந்த முகபாவனையும் காட்டாமல் விமர்சனங்களில் இருந்து திறமையாக தப்பித்து விடுவார்கள். நீங்கள் உங்கள் வேலைகளை எந்த அளவு வெற்றிகரமாக முடிக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய அபாயமும் அதிகமாகிறது. வெற்றிக்கும் விமர்சனத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தோன்றுகிறது. வெற்றி அதிகமாக விமர்சனமும் அதிகமாகும். விமர்சகர்கள் என்பவர்கள் எப்போதும் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை வேடிக்கை பார்ப்பவர்கள். ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்பவர்களை பார்த்து அப்படி செய் இப்படி செய் என்று கத்துபவர்கள். இவர்களெல்லாம் நமக்கு தலைவர்களும் இல்லை, வெற்றி வீரர்களும் இல்லை. அவர்களை இறங்கி வந்து ஒரு வேலையை செய்ய சொன்னால்தான் தெரியும் அவர்களது உண்மையான திறமை. ஒரு விமர்சகர் என்பவர் ஒவ்வொன்றின் விலையையும் அறிந்தவர், ஆனால் மதிப்பை அறியாதவர். ஆஸ்கார் வைல்ட். இன்னொரு வகை மனிதர்கள் உண்டு. அவர்கள் ஒருவர் தனது சொந்த காலில் நிற்கும் வரை நன்கு உதவி செய்வார்கள். ஆனால் அவர் சொந்த காலில் நிற்க ஆரம்பித்து விட்டால் அவரது வாழ்க்கையை எவ்வளவு துயரம் நிறைந்ததாக ஆக்க முடியுமோ அவ்வளவு துயரம் நிறைந்ததாக ஆக்க முயல்வார்கள். இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இவர்களை எல்லாம் மீறி நாம் முன்னேற வேண்டும். இத்தகைய நடத்தைகள் எல்லாம் பொறாமையின் விளைவே ஆகும். பண்பு என்பது ஒரு கலவையாகும். பண்பு என்பது நாணயம், சுயநலமின்மை, அனுதாபம், ஆழ்ந்த நம்பிக்கை, தைரியம், விசுவாசம், மரியாதை ஆகியவற்றின் கலவையாகும். பண்போடு கூடிய இனிய குணமானது தன்னிகர் இல்லாதது, மன அமைதி தரக்கூடியது, கௌரவமானது, உறுதிப்பாடும் ஆணவமில்லாத தன்னம்பிக்கையும் ஆகும். பிறர் உணர்வுகளை மதித்து நடப்பது, சாக்கு போக்குகள் சொல்லாமல் இருப்பது, மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடந்து கொள்ள நாம் பெரிய தியாகங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று அறிந்திருப்பது, கடந்து போன தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது, பணத்தாலோ அல்லது உயர்குடி பிறப்பாலோ மட்டும் வருவதில்லை, மற்றவர்களை அழிப்பதன் மூலம் வளர்வதில்லை. உள்ளார்ந்த பொருள் வெறும் வெளி வடிவம் அல்ல. அந்தஸ்தில் உயர்ந்தவர்களிடம் இருக்கும் அதே நேரம் சாதாரணமானவரும் எளிதில் அடையக்கூடியது. ஒரு மிருதுவான வார்த்தை அல்லது ஒரு அன்பான பார்வை அல்லது ஒரு கனிவான பொன் சிரிப்பாகும். கொடுமையான அடக்குமுறையையும் பிறர் அறியா வண்ணம் எதிர்த்து நின்று வெல்லக்கூடியது. எல்லோருக்கும் சௌகரியமானது. வெற்றியை தரும் மந்திரமாகும். ஆதாயங்களையும் செய்யக்கூடியது. அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. கண்டுணர்வதற்கு சுலபம், ஆனால் விளக்குவதற்கு கடினமானது. பொறுப்புகளை துணிந்து ஏற்பதாகும். அடக்கத்துடன் இருப்பது. வெற்றியிலும் தோல்வியிலும் இன்முகத்துடன் இருப்பது. புகழோ செல்வமோ அல்ல. மற்றவர்களால் நமக்கு கொடுக்கப்படும் பதக்கம் போன்றதில்லை. நிரந்தரமானது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.